Hi, hello to everyone. Tamil Software Technologies. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா AutoCAD, SketchUp, Revit Architecture and MEP, Tekla, சேம் SketchUp, Primavera, Tally அண்ட் சைட் ரிலேட்டட் வீடியோஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸ் தமிழில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். வேறு என்ன மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேம் நம்ம டெக்னில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீன் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, கருடு ஷேப்பில் ஒரு பில்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ட்ரெஸ்ஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டிஃபால்ட்டாக நார்மலாக ஒரு ஃப்ளோர் பிளான்ஸ் அண்ட் லே அவுட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டெக்னில் பார்த்துருக்கோம். சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த ஒரு டயக்ராம் இருக்குது அப்படின்னா இந்த டயக்ராமுக்கு சிங்கிள் போர்ட் டிராயிங், அசைன்மெண்ட் டிராயிங் எப்படி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் போட்டிருந்தோம், வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ என்ன பண்ணுங்க பார்த்துட்டு வாங்க. சிங்கிள் போர்ட் டிராயிங் அண்ட் அசைன்மெண்ட் டிராயிங்ஸ் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜியோ டிராயிங், அதாவது ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டோட்டல் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்க பில்டிங் பார்ட்ஸ் இது அப்படியே ஒரு ஆட்டோக்கல்ல டயக்ராம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஜியோ டிராயிங்கில் நம்ம என்ன பண்ணலாம் வியூ பண்ணி காமிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டிராயிங்கில் உங்களுக்கு இந்த டயக்ராம் மட்டும் தான் வரும். பட் அதில் நமக்கு என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்க ஆங்கிள்ஸ் எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், எல்லாமே நம்ம மார்க் அவுட் பண்ணி அது வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். சரி, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் டிராயிங், அசம்பிளி டிராயிங், ஜியோ டிராயிங் பற்றி என்ன பண்ணியிருப்போம் நம்ம சேனல்லேயே வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சேம் அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் பேசிக்காக எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் சொல்லியிருப்போம். சேம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டிராயிங் நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேம் எப்பயும் போல டெக்ல ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சச்சர் எடுத்துக்கோங்க. இந்த சச்சரில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டீலில் இருக்கும். சேம் டிராயிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா, சாரி டிராயிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ், அதில் போயிட்டீங்க அப்படின்னால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிராயிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை பிக் பண்ணி அப்படின்னா அதில் சிங்கிள் போர்ட் டிராயிங், அசம்பிளி டிராயிங், ஜியோ டிராயிங், கேஸ்ட் யூனிட் டிராயிங், மல்டி டிராயிங் அண்ட் டிராயிங் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டைப் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் இதில் நம்ம சிங்கிள் போர்ட் டிராயிங், அசம்பிளி டிராயிங் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சேம் ஜியோ டிராயிங் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சேம் அது வந்து இன்னொரு டைம் எகைன் நம்ம ரிமெம்பர் பண்ணிடுவோம். சேம் ஜியோ டிராயிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு என்ன வியூவில் இருக்கோ அந்த வியூவில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே நமக்கு என்னென்ன பிளேட்ஸ் இருக்கு, எங்க வெல்டிங் அப்படின்னு நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே ஒரு ஆட்டோகேட்ல டிரா பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒயர் ஃப்ரேம்ல காமிக்கிற மாதிரி அதுதான் பார்த்தீங்கன்னா ஜியோ டிராயிங் அப்படின்னு சொல்லுவோம். சேம் டெக்லா பொறுத்த வரைக்கும் சேம் இந்த டிராயிங்காக தான் மெயின் நம்ம என்ன பண்றோம் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய பில்டிங்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன் பண்றோம், ஸ்டீல் பேஸ் பண்ணி டிசைன் பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுல அந்த டயக்ராம் 3D மாடலிங்கை பிக் பண்ணிட்டு அதுக்குண்டான ஃபேப்ரிகேஷன் டிராயிங் அதான் ஜியோ டிராயிங். அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஃபேப்ரிகேட் பண்றவங்களுக்கு நீங்க அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு சைட்ல ஒர்க் அவுட் பண்ணி காமிப்பாங்க. சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஜியோ டிராயிங். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் ஜஸ்ட் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ 3D வியூல இருக்கு. சேம் ஜியோ டிராயிங்கை பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் உங்களுக்கு டிஃபால்ட்டா இதுமாதிரி வியூ ஆகும். ஓகேங்களா? ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேம் என்ன பண்ணுங்க அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் ஜியோ டிராயிங் ஃபர்ஸ்ட் தான் செக் பண்ணுங்க. ஒருவேளை வரல அப்படின்னா நீங்க என்ன எதுக்கு ஜியோ டிராயிங் தேவையோ அதை வந்து என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் செலக்ட் பண்றப்ப இப்போ நான் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன்னா சேம் என்ன ஆகுது உங்களுக்கு பர்லின்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சேம் இப்போ என்ன பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த செலக்ஷன் மெத்தடை செக் பண்ணிக்கணும். சேம் இந்த காம்பவுண்ட்ல போனீங்க அப்படின்னா சேம் டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா பர்லின் மட்டும் செலக்ஷன் லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். அதை வந்து என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. சேம் என்ன பண்றேன் நான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் அப்ளை அண்ட் ஓகே. சேம் இந்த செலக்ஷன் ஃபில்டர் பத்தி நம்ம என்ன பண்ணிருப்போம், சேம் செலக்ஷன் ஃபில்டர் வந்து ஒன்றும் இல்லை. சேம் இங்க இருக்கு பாத்தீங்களா, சேம் இந்த ஸ்டாண்டர்ட் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் இருக்கும். சேம் இதை பிக் பண்ணாலும் ஓகே, இதை பிக் பண்ணாலும் ஓகே. அதை பிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா என்ன செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். எனக்கு வந்து இப்ப பர்லின்ல இருக்கு. இப்போ பர்லின் இருந்துச்சு அப்படின்னா பர்லின் மட்டும் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். காலம்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த காலம் ஸ்டீல் காலம் அண்ட் ஸ்டீல் பீம் அது மட்டும் என்ன உங்களுக்கு செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எதுவுமே செலக்ட் ஆகாது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன் நான் ஸ்டாண்டர்ட்ல பிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு டோட்டல் டயக்ராமும் தேவை. ஆனால் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ நான் ஃபுல்லா பிக் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகணும். சரி, செலக்ட் ஆச்சுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க டிராயிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஜியோ டிராயிங்கை பிக் பண்ணுங்க. இல்லை கிரியேட் டிராயிங்ஸ்ல போனீங்க அப்படின்னாலும் சேம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டிராயிங் கொடுத்துருக்காங்களா, இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஏதாவது சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டிராயிங் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சேம் இங்க போயிட்டு என்ன பண்ணலாம் கிரியேட் டிராயிங்ஸ்ல ஜியோ டிராயிங் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா சேம் என்ன வியூல உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம என்னன்னா வியூ இங்க நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணிருக்கோமோ அந்த வியூஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஆகும். சேம் ஜஸ்ட் பிக்கப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எலிவேஷன் வியூ, டாப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னா வியூ கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வியூ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வியூஸ் ஆகும். சேம் இதுல உங்களுக்கு என்ன டிராயிங் தேவைப்படுதோ அந்த டிராயிங் என்ன பண்ண நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இருக்கிற டோட்டல் பில்டிங்க்கு என்ன பண்றேன் 3D வியூ வந்து தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் 3D பிக் பண்ணிட்டு ஓப்பன் டிராயிங் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். சேம் இதை நான் என்ன பண்றேன் கிரியேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் இப்போ இருக்கிறது உங்களுக்கு
ஒயர் ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சரி, நான் என்ன பண்றேன் 3D பிக் பண்ணிட்டு, சரி 3Dனா 3D இல்ல வேற ஏதாவது பிளான் வியூ தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கீழே வந்தீங்க அப்படின்னா பிளான் வியூஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இருக்குங்களா. சரி, அந்த பிளான் வியூவை நீங்க என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ 3D எடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளான் எடுத்து பார்ப்போம். சரி, 3D கொடுத்துட்டு என்ன பண்றேன் ஓப்பன் டிராயிங் அண்ட் கிரியேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா சரி அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜியோ டிராயிங் வந்து ஓப்பன் ஆகும். சேம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சேம் இதுமாரி பாத்தீங்கன்னா ஜியோ டிராயிங் இப்போ லோட் ஆகுதுங்களா, இப்போ லோட் ஆயிட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதுதான் பாத்தீங்கன்னா ஜியோ டிராயிங். சேம் இதில் நம்மளுக்கு என்னென்ன எடிட்டிங் மெத்தட் தேவையோ அதெல்லாம் பண்ணலாம், எடிட்டிங் பண்ணிக்கலாம். சேம் இது நல்லா ஜூம் இன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சேம் ஜியோ டிராயிங் தெரியுதுங்களா. சரி, நம்ம என்ன பண்ணிருக்கோம் 3Dல டிரா பண்ணதை அப்படியே உங்களுக்கு 2Dல ஒரு சென்ட்ரல் மார்க்கிங் எல்லாம் எப்படி பண்ணுவோம் நம்ம ஆட்டோக்கில் அதுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சேம் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பிளேட் கொடுத்துருக்கோம், பேஸ் பிளேட் கனெக்ஷன்ஸ், ஐ செக்ஷன். சேம் இதுல பாத்தீங்க அப்படின்னா பிரேசிங் அண்ட் கெசட் பிளேட்டு. சேம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பர்லின்ஸ் கொண்டான சேரிங் பிளேட்டு அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சீட்டிங் பெல்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சேம் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ டிராயிங் அப்படின்னு சொல்லுவோம். இது 3D வியூல நம்ம எடுத்திருக்கோம். சேம் இதுல நிறைய பாட்டு ஆட் பண்ணணும், இல்ல ஏதாவது வாட்டர் மார்க் வெல்டு மார்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சேம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிராயிங்ல போயிட்டு சேம் இங்க பார்ட் மார்க் வெல்டு மார்க் நிறைய இருக்கு பாத்தீங்களா. சேம் இதை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஒரு இதை பிக் பண்ண ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் மார்க் கொடுத்தேன் அப்படின்னாலே என்ன உங்களுக்கு ஆட் வந்து கிரியேஷன் ஆகும். தெரியுதுங்களா. இங்க சேம் C1 சி காலம் 1 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து எனக்கு ஒரு டைப்ல இருக்கு அப்படின்னா அந்த ஷேப்ல நீங்க என்ன பண்ணலாம் பிக் பண்ணி வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம். சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல்ல போனீங்க அப்படின்னா அதுல என்ன டைப் ஆஃப் கலர்ஸ் என்ன டைப் ஆஃப் இதுல தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சரி, அதை வந்து என்ன பண்ணலாம் எடிட்டிங் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணிக்கிறேன் டிஃபால்ட்டா இருக்கிறத என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே பிக் பண்ணிக்கிறேன். சரி, க்ளோஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே வேணும்னா இப்போ இதுலேயே இது ஒரு ஆங்கிளாவும் சரி இந்த காலம் வந்து எனக்கு ஒரு ஆங்கிளாவும் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்க இதை மென்ஷன் பண்ணி காமிக்கலாம் இங்க. சரி, அதே மாதிரி கெசட் பிளேட்ல என்ன டைப் ஆஃப் கெசட் பிளேட் எது வந்து ஃபுல் லென்த்தா இருக்கு எதா கட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட் மார்க் கொடுத்து என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி வெல்டு மார்க் எங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் ஜஸ்ட் வெல்டு மார்க் கொடுத்துட்டு சரி என்ன பண்ணலாம் உங்களுக்கு எங்க வெல்டிங் மார்க் தேவைப்படுதோ ஜஸ்ட் ஜூம் இன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அங்க வந்து பிக் பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்து வெல்டிங் மார்க் வந்து கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, தெரியுதுங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கிரியேட் ஆகுங்களா அங்கே வந்து என்ன பண்ணி நம்ம வெல்டிங் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக. சரி, இந்த வெல்டு மார்க் இங்கே இருக்கு பாருங்க சிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா இது வந்து வெல்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக. சரி, இந்த பேஸ் பிளேட்டிங் காலம் என்ன பண்ணலாம் நம்ம போல்ட் போட்டிருக்கோம் பட் வெல்டிங் இங்கே தேவைப்படாது உங்களுக்கு. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் எல்லாமே போல்ட் கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. வெல்டிங் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. சரி, வெல்டிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வெல்டு மார்க் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். சேம் இது பார்த்தீங்கன்னா ஜியோ டிராயிங். சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிராயிங்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ்ல இருக்கு. சேம் என்ன பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேம் சேவ் பண்ற மாதிரி இருந்துச்சு சேவ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா இருக்க வியூ வந்து கிரியேட் ஆயிரும். சேம் இதுவே இந்த ஜியோ டிராயிங் எனக்கு பிளான் வியூல வேணும் அப்படின்னா இப்போ ஃப்ளோர் பிளான் இருக்கும் பாத்தீங்களா டிஃபால்ட்டாவே அதுமே டிராயிங் வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் சேம் எப்பயும் போல இங்க வந்துக்கோங்க கிரியேட் டிராயிங்ஸ் எடுத்துட்டு சேம் ஜியோ டிராயிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல என்ன டைப் ஆஃப் கிரிட்டை பேஸ் பண்ணி வேணுமா இல்ல பிளானை பேஸ் பண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். சரி, இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன் பிளான் 7000 இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான டிராயிங் வந்து கிரியேட் ஆகும். சேம் ஓப்பன் டிராயிங் அண்ட் கிரியேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் இதுல எப்படி உங்களுக்கு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். சேம் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான் நட்டு 7000 இருக்கிற கிரிட்டோட பிளான்ஸ். சேம் என்ன பாத்தீங்க டிஃபால்ட்டா என்னென்ன ஸ்பேசிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டா இதுமாதிரி தான் காமிக்கும். சேம் இதே எங்க டாப் வியூல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்க டாப் வியூல எடுத்துக்கலாம். சேம் இந்த எந்த வியூஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வியூஸ் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். சேம் ஜியோ டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எடுத்து அதை நீங்க டீடைலிங் பண்ணணும் மெயின் அதுதான் பாத்தீங்கன்னா மெயின் ஒர்க்கே. ஓகேங்களா. சேம் நம்ம ஜியோ டிராயிங் இருக்க டிராயிங் அப்படியே எடுத்துக்கிறோம். பட் நீங்க சிங்கிள் போர்ட் டிராயிங் அசம்பிள் டிராயிங் எடுக்கிறப்ப டீடைலிங் அதுவே காமிச்சிடும் உங்களுக்கு. பட் இதுல ஜியோ டிராயிங்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண பாத்தீங்களா அது மாதிரி சேம் கிரியேட் டிராயிங்ஸ்ல போயிட்டு என்ன பண்றேன் ஜியோ டிராயிங்ல சேம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிட் ஏ கொடுத்துக்கிறேன். சேம் கிரிட் ஏ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் டிராயிங் அண்ட் கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்குண்டான ஜியோ டிராயிங் வந்து கிரியேட் ஆகும். சரி, இதே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். தெரியுதுங்களா. சரி, இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஃப்ரண்ட் வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வியூ வந்து என்ன ஆங்கிள் என்ன கிரிட் ஏல கொடுத்துருக்கோம் அதுக்குண்டான ப்ரொஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சேம் பேஸ் பிளேட் அண்ட் என் பிளேட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேசிங் நம்ம ஆட் பண்ணிருந்தோம் பாத்தீங்கன்னா அந்த பிரேசிங் சேம் அதே மாதிரி இந்த பிரேசிங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சியர் பிளேட்ஸ் பர்லின்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வியூக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சேம் இப்போ என்னாச்சு உங்களுக்கு எலிவேஷன் வியூல அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. 3D மட்டும் தான் டைமென்ஷன்ஸ் வராம இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேசிங்ல இருக்கு எவ்வளவு டைமென்ஷன்ல இருக்கு சேம் என்னென்ன பர்லின்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எவ்வளவு போல்ட் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஆடும் பண்ணிக்கலாம். சேம் டிஃபால்ட்டா இது வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. சேம் இது தான் பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். சேம் இது என்ன பண்ணலாம் ஜஸ்ட் எகைன் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். சேம் இதுமாதிரி வேற டைப் ஆஃப் டிராயிங்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்க அதை வந்து லோட் பண்ணி இதில் அப்ளை பண்ணிக்கலாம்.
சேம் டிராயிங்கை பொறுத்தவரை மெயினாக சிங்கிள் பார்ட் டிராயிங் அண்ட் அசம்பிளி டிராயிங். சேம் இப்போ பார்த்தா ஜியோ டிராயிங்கில் உங்களுக்கு என்ன வியூஸ் தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் 3D வியூனா 3D வியூ அண்ட் எலிவேஷன் வியூனா எலிவேஷன் வியூ, இல்லை ஃப்ளோர் பிளான் வியூ அப்படின்னா ஃப்ளோர் பிளான் வியூ, இது நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து என்ன பண்ணலாம், பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சேம் என்ன பண்ணலாம், எது உங்களுக்கு தேவையோ அதை வந்து என்ன பண்ணலாம், பிக் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அந்த டிராயிங்கை நீங்கள் என்ன திருப்பி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட் மேனேஜரில் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டிராயிங்ஸ் ஆல்ரெடி பிக் பண்ண டிராயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வியூ இருக்கும். சேம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆல் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஜியோ டிராயிங் எல்லாமே இதில் இருக்குது உங்களுக்கு. சேம் அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம். சேம் சிங்கிள் பார்ட் டிராயிங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுவும் இங்கே வியூ ஆகும், ஆனால் அசம்பிளி டிராயிங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுவும் வியூ ஆகும். சேம் ஜியோ டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆல் டிராயிங்ஸும் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன டிராயிங்ஸ் ஓட்டில் இந்த டயக்ராம் கொண்டான எல்லா டிராயிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஏரியா இருக்கும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இப்போ வந்து ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்க, சேம் இதுவே ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்போம். சேம் கர்வ்டு ஷேப் எப்படி கிரியேட் பண்ணுறது, நார்மலாக ஒரு ட்ரெஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு ஹேண்ட் ரெயில்ஸு ஸ்டேர்ஸ் வச்சு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுட்டோரியல் இருக்கும். சரி, நம்ம வீடியோஸை பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஆல் 30+ வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் டெக்லாலேயே. அதில் பேசிக்லேருந்து ஸ்டார்டிங்னு சொல்லியிருக்கும். சரி, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெக்லானா என்ன, எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியராக ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சரி, டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டிராயிங் எப்படி நம்ம எடுக்கிறது, அதுக்குண்டான டைமென்ஷன் டீட்டெயிலிங் என்ன பண்ணலாம், எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட் வீடியோஸில் வேறு கண்டென்ட் பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.